இறந்தவர்களின் வீட்டுக்கு சென்று அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதோ இல்லை துக்கம் அனுசரிக்கிறதா தானே ஒரு வளமை, ஒரு மரபு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கரூருக்கு போய் பார்க்காம அவங்களை இங்க அழைச்சிட்டு வருது. எல்லாருக்குமே 20 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போட்டு விட்டாரு. அவர் வந்து பார்க்கணுன்றாரு, வாங்க சந்திப்போன்றாங்க. அவங்க வந்து பெரிய ஆறுதலோட கிளம்பி வர்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல? சார், தமிழ்நாடு, இந்திய, உலக முழுக்கவே ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இறந்தவர்களின் வீட்டுக்கு சென்று அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதோ இல்லை துக்கம் அனுசரிக்கிறதா தானே ஒரு வளமை, ஒரு மரபு. அது வந்து அடுத்தவங்களுக்கு சிரமமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்லது தானே சார். ஷூட்டிங்க்கு கொடைக்கானல்லாம் போறாரு, அங்கேயும் மக்கள்லாம் பார்க்க ஆர்வமா இருப்பாங்க. 4-5 நாள், ஒரு வாரமெல்லாம் போய் ஷூட் பண்ணும்போது அங்க இந்த தொந்தரவுலாம் இல்லையா? பிரைவேட் செக்யூரிட்டி வச்சுக்கிறாங்க, போலீஸ் பாதுகாப்பு வாங்கிக்கிறாங்க, அப்படி முடிச்சிட முடியல. அதை தவிர்த்து நீங்க நான் கொடைக்கானல் சொன்னதான் கரூருக்கும் சொல்றேன். 3 மணிக்கு முன்னாடி ஏன் அலோவ் பண்ணீங்க? நீங்க வந்து ஏஎம் ஸ்டுடியோல நீங்க ஷூட்டிங் பண்ணீங்கன்னா வாசல்ல வாட்ச்மேன் இருந்து உள்ள போலீஸ் வரைக்கும், கேரவேன் வாசல்ல ஒருத்தர் வரைக்கும் தடுப்பாங்க உங்களுக்கு, புரியுங்களா? அப்ப 18 படிநிலை எங்க இருக்கும்? அப்படி இப்ப பண்ணிடலாம்ல. விஜய் வந்து என்ன யாரும் பார்க்க விட மாட்டாங்கன்னு உங்களுக்கு கதறினாரா? இல்ல 22 எங்களை பஸ்ல வர சொல்ல கதறினாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, இப்போ போக முடியல கரூருக்கு, ஏன்னா போலீஸ் தான் பிரச்சனை, எங்களுக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களோன்னு ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ பர்மிஷன் வாங்கிடலாமே, இல்ல கோர்ட்டுக்கு போலாமேனா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவர் எப்படி பார்த்து போறாரு? அவர் கண்ணை மூடிட்டு பாக்குறாரு. அரசியல் கட்சி தலைவர் சார். நீங்க ஏன் ஓட்டு போடாதீங்க? ஆள போறவர் சார். ஓட்டு போடாதீங்க. ஆள போறதா சொல்றவர் சார். 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்னு கவலைப்பட மாட்டீங்க. சிபிஐ விசாரிக்குது பார்த்தாரு, கூட்டு வந்து பார்த்தாரு, சிபிஐ விசாரிக்குது, அவ்வளவுதானங்க. வழக்கு பதிவு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. 1000 பேர் மட்டும் போறாங்க, வர்றாங்க போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களோட பல்ஸ் அதுல தெரியாது இல்ல. மக்களுடைய பல்ஸ் எல்லாரும் விஜயை பார்த்து கவலைப்பட முடியாது. ஐயோ விஜய் என்ன செய்வாரு? பீட்டர் சொன்ன எதுக்கு பேட்டி கொடுக்குறாரு? எப்படியாவது அங்க போயிடுவாரு, எப்படியாவது அங்க போயிடுவாரு, பிஜேபி கூட சேர்ந்துருவாரு, ஏடிஎம் கூட சேர்ந்துருவாரு. ஏன் பாத்துறீங்க? அவர் சேர்ந்தானே சேராட்டி எங்க கூட வரலைன்னா விஜய ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்கன்னு ஆர்பி உதயகுமாரும் சொல்றாருல்ல. திமுக உங்களை அழிச்சிரும்னு அதிமுக பேசக்கூடாது. என்ன பேசணும்? திமுக உங்களை வாழ வைக்கணும். எங்க கூட வந்துடணும்னு. அதான் வந்துடணும். விஜயுடைய தொண்டர்கள் அதிமுக பாஜக கூட்டணி விரும்புகிறார். விஜயோட தொண்டர்கள் விரும்புறாங்கன்றீங்க. விஜயோட தொண்டர்களை பொறுத்தளவு விஜய் முதலமைச்சராகி பார்க்கணும் தானே இருக்கும். அதிமுக, பாஜக, விஜய் அப்படிங்கிற அணி அமைஞ்சாலுமே அது எப்படி இருக்கும், மக்கள் மத்தியில எப்படி எதிரொலிக்கும்? அவங்க சேர்ந்தாங்கன்னா 200 சீட். 21 தேர்தல்ல கமல்ஹாசன் தனியா இருந்தாரு. இப்ப இருக்கிற திமுக கூட்டணி ஜெயிச்சாங்க. இப்ப கமல்ஹாசன் அந்த கூட்டணிக்கு போகும் பொழுது அது இன்னும் அவங்களுக்கு பலம் சேர்க்கும். இருக்கு அங்க இடம் இல்லை. அண்ணன் கமல்ஹாசனுக்கு கலைஞர் சொன்னதுதான். கலைஞர் சொல்லிருக்காரு, ஃபேமஸான டயலாக், சீட்டு கேட்கணும்னு சொல்லுவாரு, இதயத்தில். அவ்வளவுதான். நீங்க சரியான ஊபி. உங்களுக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்குறேன். ஒரு கலைஞர் என்ன சொல்லிப்பாருன்னு சொல்லும்போது அந்த கான்டெக்ஸ்டே தெரியாம கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்குன்னா அப்ப நீங்க நான் சங்கிங்க. செய்திகள் பாக்குறது தானே சார். நீங்க என்ன செய்தி பாக்குறீங்கன்னு உங்க கீழ உங்க ட்வீட்டை பார்த்தா நான் சங்கி, நீங்க நடுநிலையாளர். இந்த உலகத்தை என்ன செய்ய சொல்லுங்க? ஆதரவா எந்த ட்வீட்டும் இல்ல, எதிரா நீங்க போட்டு அது ஒரு விவாதாச்சு கொடுமா? பத்திரிகையாளர்கள் வைக்கிறது தானே சார். உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் எப்படி செஞ்சல, உங்களுக்காக செஞ்சது. தேவேந்திரன் ட்வீட்டுகள் ஒரு பேட்டி கொடுத்து அதை மட்டும் உட்கார்ந்து பேசுவோம். அதிமுக கண்ணமுடி ஜெயிக்க முடியும். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கேன். என்ன எப்படி நீங்க பிஜேபி சங்கிட்டு ஏடிஎம் கேட்டீங்க, விஜயகாரன் சொல்றீங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் ஒரு வாரம் சொல்ல. நீங்க சொன்ன சோ கால்டு நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கேன். திமுக தோக்கும் நீங்க சொல்லுங்க. தோக்கும்னா தோக்கும்னு சொல்ல போறோம். திமுக தனித்து போட்டிட்டா வென்றும்னு சொல்லுங்க. திமுக தனித்து போட்டிட்டாலும் கஷ்டம். அது அதிமுக தனித்து போட்டிட்டா ஜெயிச்சிருமா? உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறதா ஒரு தகவல் சார். கரூரில் பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் இங்கே அழைச்சிட்டு வந்து அவங்கள சந்திக்கிற திட்டம், அவங்க பேருந்தில் கிளம்பின காட்சிகள் இதெல்லாமும் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை சார்? பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பார்க்கணும்னு சொன்னாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பார்க்க வேண்டியது அவருடைய கடமை, பார்க்குறாரு. இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அது ஒரு சரியான, தேவையான, அவசியமான ஒன்று தானே. எல்லாரும் எதிர்பார்த்து ஒன்று தானே. கரூருக்கு போய் பார்க்காம அவங்கள இங்கே அழைச்சிட்டு வர்றது. காவல்துறை என்ன செய்யும் அப்படின்னு தெரியும்ல, தமிழ்நாட்டு காவல்துறைங்கிற ஒரு தெரியும்ல. அப்போ வந்து என்ன மாதிரியான எல்லாரும் என்னென்ன மாதிரி விளக்கம் கொடுத்தாங்கலாம் பார்க்குறாருல. அப்போ இன்னொரு பிரச்சனை வராமல் அவங்களுக்கு வந்து முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குது? நான் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிறேன், துணிச்சல் மிக்க தலைவராக இருக்கிறேன், எதையும் எதிர்கொள்வேன் அப்படின்லாம் காட்டுறத விட யாருக்கும் என்னால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது பிரதானமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம 4 பேருக்கு நம்ம வந்து பாதிப்பு ஏற்படுத்துறத விட நம்ம அந்த பாதிப்பு இல்லாமல் நம்ம பண்ணுறதுக்கான வழி இருக்கான்னு பார்ப்போம்னு பார்க்குறேன். அப்போது திருச்சியிலையாவது அட்லீஸ்ட் பார்த்துருக்கலாம். நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே நீங்கள் பார்க்கலாம். அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே அவர் பார்ப்பார். நீங்கள் விரும்புகிற இடத்துல அவர் பார்க்க முடியாது. அந்த குடும்பத்தினர் சம்மதிக்கிறார்கள். அவர்கள் வந்து நீங்கள் எங்கேப்பா எங்கே கூப்பிட்றீங்க, என்னை பார்த்தா நாங்கள் டூர் போகிற மாதிரி தெரியுதா, நாங்கள் என்ன எங்களுக்கு மாமல்லபுரம், பாண்டிச்சேரி அப்படி நாங்கள் ஊர் தெரியுங்க, நாங்கள் வந்து இளவு வீட்டில் உட்காந்துருக்கோம் உங்களுக்கு எப்படி, அவங்க யாரும் கேட்கல. அவர் எல்லாருமே பெரிய துயரத்தோடு, ஆறுதலோடு,
நம்முடைய குடும்ப உறுப்பினருக்கு வந்து நிற்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் இடையில பூந்துட்டு அவர் ஏன் அங்கே திருச்சியில் ஏன் பார்க்கல, அவர் ஏன் கரூரில் பார்க்கல, ஏன் ரவுண்டானா கிட்ட ஏன் பார்க்கல, அவர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஏன் பார்க்கல, நீங்கள் சொல்லிட்டு இருக்க வேண்டியது அது உங்களுடைய விஷயம். உங்களுடைய கட்சி நடத்தும் போது நீங்கள் எதிர்பார்த்து அரசியல் ரீதியாக அது சரியா இருக்குமா சார்? அவருக்கு சரியா இருக்குதுங்க. எது சரி எது தப்புங்கிறது வெற்றி தோல்வியை பொறுத்தானங்க. வெற்றி வந்து அவர் செஞ்சதெல்லாம் சரி, தோல்வி வந்து அவர் செஞ்சதெல்லாம் தப்பு, இவ்வளோதானங்க. ரிசல்ட் பொறுத்தானங்க கணக்கு சரியா போட்டிங்களாங்கிறது. எண்ட் ரிசல்ட் கனெக்டாக வந்துச்சுன்னா கணக்கு சரியா போட்டீங்க, ரிசல்ட் தப்பா வந்தா கணக்கு தப்பா போட்டீங்க, இவ்வளோதானே. அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் காலம் அவருக்கு கை கொடுக்குது, அவ்வளோதான். நான் ஏற்கனவே பல முறை சொன்ன 41 பேர் இறந்ததில் அவர் மேலே பழி சொல்றதுக்கு யாரும் இல்லை. அதுவே அவருக்கு எவ்வளோ பெரிய ஆறுதல். இதுவே இது ஒரு பிஜேபி கூட நடந்துருந்துச்சுன்னா நீங்களாம் விட்டுருப்பீங்களான்னு யோசிங்க. நான் வந்து கட்சியை விட்டுருங்க, தொண்டர்களை விட்டுருங்க, ஊடகங்கள் விட்டுருப்பீங்களான்னு சொல்லுங்க. எவ்வளோ இறங்கி அடிச்சு ட்வீட்டாக போட்டு லைக்ஸாக அள்ளி இருக்க மாட்டீங்களா? அதுதான் மாதிரி. அப்போ வந்து இது வந்து யார் செஞ்சா அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபேவராக இருக்குது, நிறைய விஷயங்கள் அவருக்கு ஃபேவராக நடக்குது. அதனால வந்து இதுவும் அவருக்கு சரியா இருக்குது. ஃபேவராக இருக்குன்றதுக்காக டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை. உங்கள்கிட்ட என்ன பண்ணாரு, உங்கள்கிட்ட என்ன பண்ண, நீங்கள் உங்களை அப்யூஸ் பண்ணாருன்னு சொல்லுங்கள். டேக் இட் ஃபார் கிராண்டடா சார், தேவேந்திரனா உங்களுக்கு கம்மியாக தெரியாது சார், எங்கள் சேனல்லாம் உங்களுக்கு கம்மியாக தெரியாதுன்னு கேளுங்க. அவர் என்ன பண்ணார்? பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பார்க்கணும்னு விரும்பினாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பார்க்க அவர் விரும்புகிறாரு. எல்லார்ட்டையுமே வந்து வீடியோ காலில் பேசினார், எல்லாருக்குமே 20 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார். அவர் வந்து பார்க்கணுன்றார், வாங்க சந்திப்போன்றாங்க. அது அவங்க அவங்க வந்து பெரிய ஆறுதலோடு கிளம்பி வர்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? ஆனால் சார், தமிழ்நாடு, இந்திய, உலகம் முழுக்கவே ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இறந்தவர்களின் வீட்டுக்கு சென்று அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதோ இல்லை துக்கம் அனுசரிக்கிறதா தானே ஒரு வளமை, ஒரு மரபு. ஆமாம், அப்படி தான் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து ஊர் அப்படி இல்லையே, நம்ம என்ன செய்யறது, அதான் மரபாக இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மேட் ஃபாலோயிங் ஒன்று இருக்குல்ல. அவர் வந்து பார்க்கறக்கா பிரகாஷ் ராஜ் ஒருக்க வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து கீழே விழுந்திருந்தார், விகடனில் எழுதியிருந்தார்னு நினைக்கிறேன். அவர் தலைகுப்புற கிடக்காரு ஈசிஆர் ரோட்டில். அந்நேரம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் விழுந்திருக்காரா அப்படின்னு. விழுந்து கிடக்கிறாரு, அவரை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தை விட விழுந்து கிடக்கிற பிரகாஷ் ராஜ்னு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய எண்ணம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ திரு விஜய் வந்திருக்கிறாருன்னா விஜய் தலைவரா கட்சியா 41 இறந்தாங்களா அப்படிங்கிறத தாண்டி விஜய் வந்திருக்கிறார், அவரை பாத்திர மாட்டோமா தொற்ற மாட்டோமான்னு ஒரு ஃபேலிங் இருக்குது அவருடைய திரை பிரபலத்தினால. அப்போ வந்து அது வந்து அடுத்தவங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்லது தானே. சிரமம் இல்லாமலே இவரால் பல நேரங்களில் போயிருக்க முடிஞ்சது இல்லை? ஆமாம். இப்போ அனிதா வீட்டுக்கு போனதோ, அல்லது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனதோ, இப்போ சமீபமாக அஜித்குமார் காவல் மரணத்தில் இறந்தார், அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறதோ, இப்படி இந்த சிக்கல் இல்லாமல் ஒரு திடீர் பிளான் மாதிரியே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அல்லது தெரிஞ்சவங்க கூட பல நேரங்களில் இப்படி. இது எல்லாமே ஒருத்தருடைய வீடு, இது 28 வீடு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அஜித்தோடைய வீடோ அனிதாவுடைய வீடோ ஒரு வீடு, அதனால் அவர் ராத்திரி 11 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வெளியே வந்துட முடியும். இது வந்து 27 வீடு. நீங்கள் ஒவ்வொரு வீடும் கிடந்தோம்னா 2வது வீட்டில் ஆள் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ திரும்பி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, நடக்கிறதுக்காக 4 பேர் காத்துட்டு இருப்பாங்க. சிவிக் சென்ஸ் அப்படி அவ்வளோ மோசமான மக்களா நம்ம? அப்படி கிடையாது. நீங்க எப்படினாலும் வச்சுக்கோங்க, நடந்தது இல்ல, நெரிசல் ஆச்சு இல்ல, அது யாருடைய சென்ஸ், சிவிக் சென்ஸ் தப்பா இல்லாட்டி சரியாங்க விசாரிக்க போகுது. அதுதான் சொல்ல, அது பார்க்கணும்ல. அப்ப நம்ம வந்து ஒரு முடிவுக்கு எப்படி வருது, சிவிக் சென்ஸ் சரி இல்லையா, இல்லாட்டி சிவிலியன் சரி இல்லையா, இல்லாட்டி ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டி இருக்குமா, நமக்கு தெரியாது இல்ல. அதை அவாய்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இங்க வீம்பு பண்றதுல இல்ல புத்திசாலித்தனம். நீ என்ன சொல்றது, நான் என்ன பொண்ணுங்கிற வீம்பு இருக்கலாம், அது இங்க இல்ல. நீங்க வேற யார் கூட்டத்துக்காக இந்த மாதிரி வந்திருக்காங்க, இந்தியாவிலே நடக்காத விஷயம் சொல்றீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நடக்கல எந்த அரசு கூட. அப்ப ஏன் நடந்ததுன்னு பாருங்க, ஏன் இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு பாருங்க, எப்படி அங்க நடந்ததுன்னு பாருங்க. இதெல்லாம் கேள்விகள் பதில் தேவைப்படுது இல்ல. அப்ப வேற ஏதோ மற்ற தலைவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கூட்டம் நெரிசல் வச்சுட்டு பிரச்சனை இருக்குதா? அண்ணன் கமலஹாசன் வந்து ஆழ்வார்பேட்டை இல்லத்திலேயே வந்து கூட்டத்தை முடிச்சிடறாரு, ஒரு பிரச்சனை கிடையாது. இவருடைய முடிக்க முடியல. பனையூருக்கு இவர் போறாரு, வீட்டு வாசலுக்கு கூட்டம்லாம் வரல இல்ல. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் கூட அப்படி கூட்டம் ஏதாவது முக்கியமான நாட்கள்னா வந்துட்டு போவாங்க, இவர் வெளியில வந்து பேசி அனுப்புற அளவுக்குலாம் இருக்கும். அப்படி விஜய் வீட்டுக்கிட்டயோ அல்லது விஜய் கூட்டம் இல்ல, நீங்க தமிழில் போட்டுக்கோங்க. கூட்டம் இல்லை நிலை நீங்க உங்க ஆனந்தத்துக்கு நீங்க போட்டுக்கங்க. சிவிக் சென்ஸ் அவ்வளவு சிவிக் சென்ஸ் இல்லன்னு போட்டுக்கங்க. பிரைவசி கொடுக்கணும்னா கொடுக்குறாங்க. விஜய் ரசிகர்களுக்கு சிவிக் சென்ஸ் இல்லன்னு போட்டுக்கங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுங்க, நான் எங்க கவலை பண்ணத பத்தி நீங்க போட்டுக்கங்க. விஜயோட பிரைவசியை மதிக்கிறாங்கன்றாங்க. 27,000 பேருக்கு அரசாங்கம் பதிவு செய்த நம்பர். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்த நம்பரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கட்டிங்க, ஒரு 15 வருஷமா இருப்பீங்களா, 10 வருஷமா இருப்பீங்களா, உங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல நீங்க எடுத்து பார்த்து சொல்லுங்க. 27,000 பேர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு யாருக்கு வந்தாலும் எங்கேயாவது பதிவு இருக்கான்னு பாருங்க, இவ்வளவுதான். அப்ப அவர் வந்துருன்னா அவர் வந்து அதுக்கு நமக்கு இப்படி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, நம்ம வந்து ஜாக்கிரதையா நடந்துக்கணும், நம்மளால 4 பேருக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்காம போனதுக்கு 10 காரணத்துல இது ஒரு முக்கியமான காரணம். ஓகே, இது ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரியான அசம்பாவிதம் பெரிய அளவுக்கு வரும். ரஜினிகாந்தை பாக்குறங்கிற சாதாரண விஷயமா? கராத்தே தியாகராஜனா பல முறை பேசியிருக்காரு, அண்ணனை எப்படி நம்ம டீல் பண்ணணும், எப்படி அவர் கொண்டு வரணும், எப்படி நம்ம இறக்கணும், மேடல் எத்தனை பேர் இருக்கணுங்கிற வரைக்கும் பல பெரிய திட்டங்கள்லாம் போட்டுருந்தாங்க. அது அவருக்கு இந்த சிக்கல் இருந்துச்சுல, அவருக்கு இதே சிக்கல் உண்டு, வேற யாருக்கும் இல்லாத சிக்கல் அவருக்கு உண்டு இல்லை. சார் ஷூட்டிங்க்கு கொடைக்கானல்லாம் போறாரு, அங்கேயும்
மக்கள்லாம் பார்க்க ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாள்னா ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். 4-5 நாள் ஒரு வாரமெல்லாம் போய் ஷூட் பண்ணும்போது அங்கே இந்த தொந்தரவுலாம் இல்லையா? பிரைவேட் செக்யூரிட்டி வச்சுக்கிறாங்க, போலீஸ் பாதுகாப்பு வாங்கிக்கிறாங்க, அப்படி முடிச்சிட முடியல. அதை தவிர்த்து நீங்கள் செக்யூரிட்டி வந்து முன்னாடி நான் போட்ட பிட்டு புரியுங்களா? கொடைக்கானல் எப்படி போனார் நான் போட்டு நீங்கள் ஏன்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க புரியுங்களா? அவர் வந்து அதெல்லாம் முன்னாடியே தடுத்துருவாங்க. நம்ம காவல்துறைக்கு அதான் கேட்டுகிட்டே இருக்கிறோம். நீங்கள் அதை மறந்துட்டீங்க. நான் கொடைக்கானல் சொன்னதான் கரூருக்கும் சொல்கிறேன். 3 மணிக்கு முன்னாடி ஏன் அலோவ் பண்ணி கேட்குறேன். நீங்கள் வந்து ஏஎம் ஸ்டுடியோவில் நீங்கள் ஷூட்டிங் பண்ணிங்கன்னா வாசலில் வாட்ச்மேன்லேருந்து உள்ள போலீஸ் வரைக்கும் கேரவேன் வாசலில் ஒருத்தர் வரைக்கும் தடுப்பாங்க உங்களை புரியுங்களா? அப்போ 18 படிநிலை எங்கே இருக்கும்? அப்படி இப்போ பண்ணிடலாம்ல. இப்போ காவல்துறையில் பண்ணணும். அதான் 27 வீட்டுக்குள்ள போகணும். ஒரு வீடு கிடையாது, 27 வீட்டுக்கு போகணும். போலீஸ் அப்படி பர்மிஷன் வாங்கிடலாம்ல. கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். இல்லை சார், டிஜிபி கிட்ட கேட்டாங்க, போலீஸ் அவர் வந்து எஸ்பி கிட்ட கேட்க சொன்னாங்க. போலீஸ் கேட்டா டிஜிபி கிட்ட கேளுங்க, டிஜிபி கிட்ட கேட்டா ஐஜி கிட்ட கேளுங்க. இதெல்லாம் ப்ரொசீஜர் இல்ல சார். எல்லாருக்கும் தெரியுங்க. எல்லாருக்கும் தெரியுங்க. முத நாள் அப்ளை பண்ணி மறுநாள் பெர்மிஷன் தமிழ்நாட்டுல ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கல சொல்லுங்க. ஒரு கூட்டத்துக்குள்ள சொல்லுங்க. எங்க கூட்டத்துக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியல எழுதி கொடுத்துருக்காங்க. உலக வரலாற்றுல உண்டா? நான் ஒரு கேட்ட கூட்டம் கேட்கிறேன். எனக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க சட்டம் ஒழுங்கு எங்களால் காப்பாற்ற முடியாம போயிடணும். உலகத்துல ஒரு தமிழ்நாடு போலீஸ் எழுதி கொடுத்து பாத்துருக்கீங்களா? இப்படி நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க மனசாட்சி விட்டு. தமிழ்நாட்டுல முத நாள் அப்ளிகேஷன் கொடுத்து மறுநாள் கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டா 15 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டிருக்காங்க. அப்படிதான் சொல்லுங்க பாப்போம். ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது சொல்லுங்க. என்ன பண்றீங்க? அப்ப நீங்க வந்து ப்ரொசீஜர், எங்கள்கிட்ட ப்ரொசீஜர் அப்படின்றீங்க. இல்ல இப்படி பார்ஷியலா நடந்துப்பாங்க, நம்மள ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்கன்னு தெரியுதுன்னா நமக்கு தான் சட்ட வாய்ப்புகள் இருக்குல்ல சார். கோர்ட்டுக்கு போலாம்ல, அமல்படுத்தலாம்ல. நீங்க போங்க பாஸ். அவர் ஏன் பாஸ் கோர்ட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, ரோட்டுக்கு போய் சொல்லி அவருக்கு தானே சார் பிரச்சனை. அவர் பார்த்து உங்கள்கிட்ட சொன்னாரா எனக்கு பிரச்சனைன்னு? நான் திரு விஜய் வந்து உங்கள்கிட்ட அழுதாரா? 27 குடும்பத்தில் உங்களை அழுதாரா? விஜய் வந்து என்னை யாரும் பார்க்க விட மாட்டாங்கன்னு உங்கள்கிட்ட கதறினாரா? இல்ல 27 குடும்பம் எங்களை பஸ்ல வர சொல்ல கதறினாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா இப்போ போக முடியல கரூருக்கு, ஏன்னா போலீஸ் தான் பிரச்சனை, எங்களுக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களோன்னு ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ பர்மிஷன் வாங்கிடலாமே, இல்ல கோர்ட்டுக்கு போலாமேனா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவர் எப்படி பார்த்து போறாரு? அவர் கண்ணை மூடிட்டு பாக்குறாரு. அரசியல் கட்சி தலைவர் சார். நீங்க ஏன் ஓட்டு போடாதீங்க? ஆள போறவர் சார். ஓட்டு போடாதீங்க. ஆள போறதா சொல்றவர் சார். நீங்க ஓட்டு போட மாட்டீங்கல்ல, ஏன் கொலைப்படுறீங்க? ஓட்டு போடுறவங்க கொலைப்பட்டுக்கிறாங்க. அப்படி இருக்க முடியாதுல சார். நீங்க இருங்க சார். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இல்லனா ட்வீட் போடுங்க. எல்லாத்துலயும் விமர்சனங்கள் வைப்பாங்க, கேள்வி வைப்பாங்கல்ல. அட நீங்க விமர்சிக்க கூட நான் சொல்ல மாட்டேன். நீங்க நான் சந்திச்ச முதல் நாளும் சொல்லிருக்கேன். உங்களுடைய கருத்துல நான் தலையிட மாட்டேன். நான் என்ன சொல்லணும், விஜய் என்ன செய்யணும் நீங்க சொல்லாதீங்கன்ற. நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லியிருக்கேனா? சொன்னது இல்ல. முன்னாடி வந்து ஏன் ட்வீட் போட்டீங்க, முன்னாடி ஏன் ட்வீட் போடலாம், உங்க உரிமை, நீங்க பண்ணுங்க. நான் வந்து அவரே கேக்குறீங்க கேட்க கூடாது. இவ்வளவுதான் பாயிண்ட். நான் அது டே 1ல இருந்து மாத்தவே மாட்டேன். திரு விஜய் அவர்கள் நீங்க விரும்புற இடத்துல பார்க்கணும். திருச்சியில ஏன் பார்க்கல? அவர் ஏன் போல? மரபு இல்ல சார். எந்த அரசியல்வாதியும் மக்களை நேர்ல தானே போய் பார்ப்பாங்க. அது துக்க வீட்டுல இருக்கிறவங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இங்க டி-ஷர்ட்ல இப்படி போட்டு போறாரு. பிரதமருடைய சந்திப்புல இருந்து, அதிகாரப்பூர்வ மீட்ல இருந்து, தொழில் மீட்ல இருந்து யாரா டி-ஷர்ட் போட்டு துணை முதல்வர் தமிழ்நாட்டுல இந்தியால காட்டுங்க சொல்லுங்க பாஸ். பதில் டி-ஷர்ட் போட்டுருக்காரு. நாட்டோட எதிர்க்கட்சி தலைவரும் டி-ஷர்ட் போடுறாரு. டி-ஷர்ட் போட்டு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் கேட்டேன். இந்தியால எங்கேயாவது ஒரு துணை முதலமைச்சர் காட்டுங்கன்னு கேட்டேன். நீங்க அதிகாரப்பூர்வ போஸ்ட்ல 1000 பேர் 1000 போட்டு நான் ஒண்ணு சொல்ல. அவர் யாத்திரை போகும்போது போறது வேற விஷயம், அது வேற விஷயம். பார்லிமெண்ட் அவ்வளவுதான். நீங்க வச்சு இது உங்களுக்கு புது மரபு உருவாகிட்டு போகுது, அவ்வளவுதானே. அவங்க அம்மா அப்படி இருந்தாங்களா, அவங்க அப்பா அப்படி இருந்தாரா, அவங்க தாத்தா அப்படி இருந்தாரா, நேருவோ இந்திராவோ சோனியாவோ ராஜீவ் அப்படி இருந்தாங்க. இல்ல இவர் டி-ஷர்ட் போட்டு போறாருல, அது மாதிரி தான் இவர் ஒரு புதுசு உருவாக்கிட்டு போறாரு. கூப்பிட்டு பாக்குறது. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க கதறி அழுதுட்டே இருங்க. என்ன பிரச்சனை? ரைட் சார். இப்ப எதிர்க்கட்சி 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்னு கவலைப்பட மாட்டீங்க. அதுதான் சார். அது சிபிஐ விசாரிக்குது பாத்தாரே, கூட்டி வந்து பாத்தாரே, சிபிஐ விசாரிக்குது. அவ்வளவுதானங்க. வழக்கு பதிவு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதானங்க. வேண்டாம் தானே சொன்னீங்க. எதுக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லன்னு தானே கேட்டீங்க. இது ஒவ்வொரு தடவையும் சந்தர்ப்பங்கள்ல கேட்பாங்க. அது எப்படி கேட்பீங்க நீங்க? அது எப்படி கேட்பீங்க? ஆமா, அண்ணா நகர் சிறுமி வந்து பாலியல் ஒன்றுக்குள்ளாகும் போது வேண்டாம்னு சொல்லி கேட்பீங்க. திருப்பத்தூர் விஜய்க்கு நீங்களே, அஜித்துக்கு நீங்களே கொடுத்தீங்களா? எப்படி கொடுத்தீங்க? அதையும் கேட்க மாட்டீங்க. அப்ப தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சார், இவ்வளவு நாளும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல விமர்சிக்கிறது எதிர்க்கட்சிகளாகவோ சாதாரண மக்களோ மற்றவர்களோ விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. விஜய் ரசிகர்களே தாவேக்காவை தீவிரமா ஆதரிச்சு திமுகவினரையோ மற்றவர்களையோ விமர்சிச்சு எதிர் விமர்சனங்களை முன் வச்சு தற்காத்துட்டு இருந்த இப்ப விஜயால் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லப்பட்டவங்களே இப்போ விஜய் விமர்சிக்கிறாங்க. இந்த செயலை யாரை சொல்றீங்களா எனக்கு தெரியாது. அவங்கள பத்தி நீங்களே உங்க கமெண்ட் போட்டு நீங்களே வாழ்த்திக்கங்க, திட்டிக்கங்க. நான் யார் சொன்னாலும் சொல்லுங்க, நான் பேசுறேன். விஜய் ஆதரவாளர்கள் போயிட்டாங்க. இதெல்லாம் ஏதாவது டேட்டா இருக்கு? பிம்பம் சார். பொது பிம்பம் கற்பனைக்கு நான் பிம்பம் கொடுக்க முடியாது. நீங்க கற்பனை வச்சுக்க, நான் பிம்பம் கொடுக்க முடியாது. அது வந்து அவங்களே போயிட்டாங்களே, டெபாசிட் போயிருமா? போட்டோம். அப்ப என்ன, அவர் தப்ப உணர்ந்துட்டு திருத்திக்கிட்டு போறாரு. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? விஜய் வாரியர்ஸே போயிட்டாங்க. ஐயோ விஜய் உட்காந்து அழுவாரா வீட்டுக்குள்ள பணியில உட்காந்து? என்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸை திட்ட ஆரம்பித்து விட்டார்களே. நீங்க யாரோ 4 ட்வீட் போடுறாங்க, இப்படிதான் வார் ரூம் சொன்னீங்க, இப்படிதான் அவர், நீங்க 1000 பேர் பண்ணிட்டு போறாங்க, வர்றாங்க போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களோட பல்ஸ் அதுல தெரியாது இல்ல. மக்களுடைய பல்ஸ் வேறையா இருக்கு. மக்களுடைய பல்ஸ் எல்லாரும் விஜயை பார்த்து கவலைப்பட முடியாது எல்லாரும். ஆமா, ஐயோ விஜய் என்ன செய்வார்? பீட்டர் சொன்ன எதுக்கு பேட்டி கொடுக்குறாரு?
என்ன பேட்டி கொடுக்குறாரு? எப்படியாவது அங்கே போயிடுவார், எப்படியாவது அங்கே போயிடுவார், பிஜேபி கூட சேர்ந்துருவார், ஏடிஎம் கூட சேர்ந்துருவார். ஏன் பார்த்துறீங்க? அவர் சேர்ந்தானே சேராட்டி என்ன? எப்படி தோக்க போகிற கட்சி தானே, நீங்கள் தானே ஆட்சியை தக்க வைக்க போகிறீங்க, ஏன் பதறீங்க? எங்க கூட வரலைன்னா விஜய ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு ஆர்பி உதயகுமாரும் சொல்றாருல்ல. எனக்கு தெரியாது, அவர் திமுகவை சொல்கிறார். திமுக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுன்னு. திமுக பண்ணுங்க, எதிர்கட்சி என்னங்க இது? திமுக உங்களை அழிச்சிரும்னு அதிமுக பேசக்கூடாது, என்ன பேசணும்? திமுக உங்களை வாழ வைக்கணும், எங்க கூட வந்துடணும்னு. அதான் தனியா நின்னா போராட முடியாது. புது கட்சி, சின்ன பிள்ளை, திமுக உங்களை அழிச்சிடும், இது சொல்லக்கூடாதா? திமுக உங்களை வாழ வைக்கணும் சொல்லணும். ஆர்பி உதயகுமார் தனியா நிக்க கூடாது, ஆர்பி உதயகுமார் எங்க வரணும்னு இருக்கு. நான் சொன்னேன், டிகே செல்வனை கூட்டிட்டு நீங்க வந்து ஏடிஎம்கே கூட போனா பாலா போயிரும், எங்க கூட வந்து சொல்ல சொல்லுங்க. இன்பதுரை மடியில தவழ்றாருன்னு சொல்லிட்டாரு. அவங்க நரகாசுரனை பார்த்து பயந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் ரெண்டுங்க. ஒன்னு திரு விஜய், திரு எடப்பாடி பழனிசாமி, அவரும் கொடியை பார்த்து அஸ்திவாரம் போட்டாங்கன்றாரு. அதுதான் இவர்கள் 3 பேரை தவிர நான் கருதுறது அது தொண்டர்களின் தன்னெழுச்சியா இருக்கும். நான் ஏற்கனவே வேற பேட்டில் சொல்லியிருக்கேன், விஜயுடைய தொண்டர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்புகிறார்கள். இதை நான் 3 பேட்டில் பதிவு பண்ணேன். அதனால விஜயோட தொண்டர்கள், ஆமாம், நான் தம்னையிலே போட்டு 3 பேர் திடீர்னு அதிர்ச்சி அடையாதீங்க, இந்திரா காந்தி செத்து போச்சான்னு கேட்காதீங்க. நான் 3 வீடியோ சொல்லிட்டேன். விஜயுடைய தொண்டர்கள் அதிமுக பாஜக கூட்டணி விரும்புகிறார்கள். நாட் ஒன்லி தொண்டர்கள், நான் சொல்ற அந்த 4 பேர் தவிர, அந்த ஒரு அதாவது ஜான் ஆரோக்கியசாமி, விஜய், ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இது மாதிரி ஒரு 6-7 பேர் டாப் லெவலில் இருக்கிறவங்களை தவிர, ஏன்னா அவங்க எல்லாம் விஜய் என்ன விரும்புறாரோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறவங்க. கீழே இருக்கிறவங்களுடைய ஆசை அந்த மாதிரி வந்துச்சு. 2024 எப்படி அதிமுக பாஜக கூட்டணியில் சேர வேண்டும் என்று அதிமுக தலைவர்கள் எல்லாம் விரும்பினார்களோ, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர, அது போல கீழே எல்லாரும் விரும்புறாங்க. இவர் என்ன முடிவு பண்ண போறாங்க? விஜய் கீழே இருக்கு. ஆனா சார், விஜயோட தொண்டர்கள் விரும்புறாங்கன்றீங்க. விஜயோட தொண்டர்களை பொறுத்தளவு விஜய் முதலமைச்சராகி பார்க்கணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு திரும்பி சொன்னா பரவாயில்ல, நான் திரும்ப சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே மேட்டர் திரும்ப சொன்னா பாக்குறவங்க வந்து உங்க சேனல் எங்க சேனல் வெறுத்தக்கூடாது, எனக்கு அவ்வளவு தான். முன்னாடி விஜயுடைய தொண்டர்களுடைய நோக்கம் விஜய் முதலமைச்சராக ஆக்குவதா இருந்தது. தற்போது விஜயுடைய தொண்டர்களுடைய நோக்கம் திமுக ஆட்சி இல்லாமல் செய்வது. இதான் அந்த ஃபோக்கஸ் மாறிடுச்சு, அந்த கோல் போஸ்ட்டை மாத்திட்டாங்க. ஆனா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ற. அவர்கள் விஜயுடைய முடிவை பார்த்து சொல்லுவாங்கன்ற. அவர்கள் வந்து இது எதிர்க்கிறார்கள் சொல்லல, அவங்களுக்கு வேற முடிவு இருக்கலாம், நாசுக்கா பார்க்கலாம், ஒரு தேர்தல் கழிச்சு பார்க்கலாம், எல்லாருமே ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் தானே. விஜய் சொன்னா சரின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. திரு ஆதவ் அர்ஜுனாவோ ஜான் ஆரோக்கியசாமியோ அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்றே பதிவு செய்தால் கூட திரு விஜய் அவர்கள் வந்து இல்லை போகலாம்னு சொன்னா சரி, அப்போ நீங்க போய்க்கங்க, நான் வரலன்னு சொல்ல மாட்டேன். நாங்க வந்து ஒரு தேவைக்காக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம் தான் சொல்லிட்டு வருவாங்க. ஆனா அந்த முடிவு நோக்கி நகருவாங்களா சார்? நகர்ந்தால் அவர்களுக்கு நல்லது. நகர வைக்க வேண்டியது என்னுடைய வேலை இல்லை, எனக்கு அதில் அக்கறையும் இல்லை. நகர்ந்தால் அவருக்கு நல்லது. கிளிப்பிள்ளைக்கு தெரியும், குழந்தைக்கு தெரியும். அண்ணன் பீட்டர் போன்ஸோடைய வேதனையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா தப்பு. அண்ணன் வந்து சரியாக கணிக்கிறவர். அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிட்டா என்ன ஆயிருங்கிறது பதறார். அது பழுத்த அரசியல்வாதி. அவர் பதறாருன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஆனா சார், மதுரையில பேசுனது, நாமக்கல்ல பேசுனது, இவ்வளவு பேசுனதுக்கு பிறகு திரும்பி நான் சொல்லவா, நான் ஏற்கனவே பல முறை சொன்னதான் திரும்ப சொல்ல, எனக்கு ஒன்றும் நீங்க அதை வச்சுக்கிட்டு போட்டாலும் சரி, கட் பண்ணி போட்டாலும் சரி, நீங்க திமுகவும் அதிமுக என்ன பேசுன்னு பாத்துக்குங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் திருவனந்தபுரத்தில் என்ன பேசுன்னு பாத்துக்குங்க. இன்னைக்கு வந்து போலீஸும் விஜயின் டீலிங்கான்னு கேட்டவர் திருமாவளவன், உங்களுக்கு கணக்கெல்லாம் தெரியாதான்னு கேட்டவர் திரு சண்முகம், எங்களுக்கு சொந்த சின்னம், எங்களுக்கு சுயத்தை நாங்கள் இழக்க மாட்டோம்னு சொன்னவர் திரு துரை வைக்கோ. இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க முடியும், இவர் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? அதிமுக பாஜக 2024 வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்து இருந்தீங்க, இப்பதானே சேர்ந்திருக்காங்க, 1 வருஷம் கூட ஆகல. அதிமுக கூட ஓகே சார், அவங்க ஜெல்லாயிட்டாங்கல்ல. பாஜக அதிமுக பாஜக ஜெல்லாயிட்டாங்க. பாஜக கொள்கை எதிரி, அவங்க எல்லாருக்குமே கொள்கை முரண் இருக்குங்க. நான் சொல்றேன், நீங்க தயவு செய்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஒரு பாயிண்ட், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள கொள்கை உடன்பாடு ஒன்னே ஒன்று சொல்லும் வேண்டாம். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு உள்ள கொள்கை உடன்பாடு ஒன்னே ஒன்று சொல்லும். 2 பேருக்குள்ள கொள்கை உடன்பாடு ஒன்னே ஒன்று சொல்லுங்க. என்னங்க நீங்க உங்க தத்துவம் பூரா ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் தான் நினைக்கிறீங்க. அந்த தத்துவத்தை இந்த பக்கம் வைக்க முடியல. உங்க ஸ்கேல் இந்த பக்கம் வந்து சுண்ணாம, இந்த பக்கம் என்ன, இந்த பக்கம் தக்காளி சட்னி, இந்த பக்கம் ரத்தம். கால ஓட்டம் வந்து ஒரு 15-20 வருஷம் உங்க கடந்து அவங்க எல்லாம் உங்க ஆசைக்கு பண்ண முடியாது. இல்ல சார், 49ல திமுக ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் எதிர்ப்பு பிரதானமா இருந்துச்சுதான். ஆனா 2016 தேர்தல்ல திமுக அதிமுகவும் சமமாக விமர்சிச்ச மக்கள் நல கூட்டணி 2017 ஒன்று செஞ்சு கால ஓட்டத்துல சேரல, சேர்ந்துதான் காலம் ஓடி போச்சு. அதுக்கு முன்னாடி கூட்டணியில இருந்திருக்காங்க எல்லாருமே. தேர்தல் கட்சி ஆரம்பிச்சாரு, முன்னாடி கூட இருக்க முடியாது. கட்சி ஆரம்பிக்கும் போது டிக்ளேர்டு பிஜேபி எதிரி அப்படிலாம் இருக்கலாம், தேர்தல் சேர்ந்துக்கலாம். மதிமுக உருவானதன் பர்பஸ் சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க, சொல்லுங்க பா. திமுக வாரிசு என்னை போய் இந்த வார்த்தை சொல்ல வச்சுட்டீங்க பாருங்க. இன்னைக்கு மறுபடியும் அதே விமர்சனம் அவங்க மேலேயே வந்திருக்குல்ல. அதைத்தானங்க சொல்றேன், அதைத்தானங்க நான் சொல்றேன். அவர்களுடைய அந்த கட்சி தோன்றியது நோக்கம் சொல்லுங்க, அவர்களே உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் நீங்க ஏன் பதறீங்க? அந்த அந்த கொள்கை உடன்பாடு முறையில கொஞ்சம் இப்படி திருப்பி தான் பாருங்களேன், வண்டி திரும்பி பிரச்சனை ஆயிருமா?
சரிங்க சார். ஆனா அல்டிமேட்டா அவங்க வந்து பிஜேபி எதிரின்ற மாதிரி, இங்க அல்டிமேட்டா திமுக எதிரின்ற அடிப்படையில ஒண்ணா ஆயிடுவாங்களா? நான் உங்களுக்கு பதில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆவாங்களா ஆக மாட்டாங்க எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியாது. ம். ஆனா அவர்களுக்கு நல்லது. ஆகாவிட்டால் அவர்களுக்கு நல்லது இல்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் முதலமைச்சர் ஆக முடியாது, எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியாது. நான் ஒரு நாள் மாத்தல. இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப அவருக்கு வந்து ஒரு வெற்றி வேணும்னா, அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் பெற்ற உயரத்தோட பெருவெற்ற தொடர்றதுக்கான ஒரே வாய்ப்பு 2026ல கூட்டணி சேர்றது தான். சேர்ந்தாருன்னா உத்தரவாதமான வெற்றி. அந்த கூட்டணிக்கு 200 சீட்டு குறையாம கிடைக்கும். அவர் சேர்ந்தாருன்னா அவருக்கு நல்லது, சேரலன்னு 2 பேருக்கு கெட்டது. விஜயோட தலைமையை எடப்பாடி ஏத்துக்கிட்டாருன்னு டிடிவி மாதிரியானவங்க விமர்சிக்கிறாங்கல்ல. அதாவது விஜய் தான் அந்த இடத்துல நம்பர் 1 இருப்பாருங்கிற மாதிரி. பரவாயில்லையே, நான் வந்து எந்த சீட்டு வேண்டாம்னு நிபந்தனைட்டு எழுதி கொடுத்தேன்னு சொல்லும்போது நீங்க பண்ணும்போது அது பெருந்தன்மை, அவர்கள் பண்ணும்போது அது அடிமை சாசனமா? நீங்க எழுதி கொடுத்தீங்களே பாஜகவுக்கு, எந்த நிபந்தனையும் இல்ல. அண்ணன் டிடி வெளியே கொடுத்தாரா இல்லையா, சொன்னாரா இல்லையா, எனக்கு சீட்டு வேண்டாம், எனக்கு ஓட்டு வேண்டாம், எனக்கு எதுவுமே கண்டிஷன் கிடையாது, யார் வேணாலும் சேருங்க, எல்லாமே எழுதி கொடுத்தாரு. இந்தியாவில் எந்த கட்சியும் எழுதி கொடுத்துருக்கா? அப்ப அவர் செஞ்ச போது பெருந்தன்மை சொன்னமா இல்லையா? நான் சொல்லியிருக்கேன். அதே விஷயத்தை இன்னொருத்தர் சொன்னார்னா அது அடிமைத்தனம். எனக்கு புரியல, எனக்கு எப்படி நடக்குது? அவர்களுக்கு கொள்கை தேவை, கூட்டணி தேவை, சேர்ந்துக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்க மாட்டேன்னு சொன்ன பிறகு கூட திரு டிடி அவர்கள் என்னுடைய முதல் சாய்ஸ் என்டிஏன்னு சொன்னார். அது என்ன கணக்கு? அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வீழ்த்துறது தான் என் வேலை. அப்படி ஒரு கூட்டணியில தான் நான் இருப்பேங்கிறாரு. தாங்க காலம் போக போக மாத்தாருல. நான் வந்து ஏப்ரல் 12க்கு பிறகு இவ்வளவு நாள் வரைக்கும் ஆதரிச்சுட்டு இருந்தாரு. திடீர்னு 4-5 மாசம் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பலன்னு திடீர்னு கேட்டார். அது வரைக்கும் வேற யாரும் சொல்லியிருந்தாங்க அவங்க? அதுக்கப்புறமே சொன்னார். 3 பேட்டி நான் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து காட்டுறேன். 3 பேட்டில எங்களுக்கு முதல் வாய்ப்பு வந்து என்டிஏன்னு சொன்னார். விஜய் கூட சேருவீங்களான்னு அப்புறம் பார்ப்போம். திமுகவோட சேர முடியாதுனாரு. சீமான் கூட்டணி சேர விருப்பம் இல்லைனார். அப்ப விஜயோட சேர வாய்ப்பு இருக்கு, எங்களுடைய முதல் வாய்ப்பு என்டிஏ. என்ன எதுக்கு சொன்னீங்க? அப்ப யார் உங்களுக்கு வர்றா? எல்லாருமே மாற்றுவார்கள் அவரவர் தேவை ஏற்பட்டார். தேவைதான் தீர்மானிக்கும். சார், இப்போ சீட் ஷேரிங்ல சிக்கல் வரும். ஏன்னா ஏற்கனவே டிஎம்கே கூட்டணி இல்லையா, அவங்க தான் ஆல்ரெடி டைட்டா இருக்காங்க. 6-6 ஃபிக்ஸ் ஆகி உட்கார்ந்துட்டாங்களா? 6-6 போன தேர்தல் அடிப்படையில் சொல்றேன். நம்ம 2021 பத்தி பேசிட்டு இருக்கோமா? சாரி, மறந்துட்டேன். 2021 தாவேக்காவே கிடையாது. 26ல சார், 26ல திமுக கூட்டணியில வராதா? திமுக கூட்டணி எல்லாரும் கொடுத்துட்டாங்களா? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? விஜய் இந்த முறை 15 கோடியா 30 கேட்டதா கோடியா? ஒரு செய்தி வந்துச்சு. இந்த முறை 15 கோடியா 30 கோடியா ஒத்துக்கிட்டாங்களா? முடிஞ்சு வச்சா? சரிபாதி விஜய் கேட்டதா ஒரு செய்தி வந்துச்சுல சார். திமுக எவ்வளவு கேட்டுச்சுன்னு செய்தி இருக்கா? பாமக இவங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு கேட்டாங்க செய்தி இருக்கா? மதிமுக அதை பேசுங்க சார். ஆளுங்கட்சி பத்தி பேசுவோம் சார். ஆள போற கட்சி பத்தி அப்புறம் பேசுவோம் சார். இன்னொன்னு சார், நீங்க ஏற்கனவே சொல்லும் பொழுது பாஜகவை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லிட்டதா ஒரு விமர்சனமும் வருது. எனக்கு புரியல. 130 தொகுதிக்கு மேல அதிமுக, மிச்சம் இருக்கிறதுல தாவேக்கா ஒரு 50, பாமக பாஜக ஒரு 20-25 அப்படிங்கிற மாதிரி சொல்லி, புதுசா வந்த கட்சி தாவேக்காக்கு நீங்க 50 கொடுத்துட்டு பாஜகக்கு 20-25 தானா? யாரு சொல்றா? விமர்சனங்கள் யாருன்னு சொல்லுங்க. ஏங்க குத்து மதிப்பா சமூக வலைதளங்கள் நீங்க பதில் சொல்லிக்கங்க. தேவேந்திரன் பிடிச்சி பாண்டே எப்பயுமே அப்படித்தான் சொல்லிக்கங்க. இப்பயாவது பாண்டே பாஜக காரங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லுங்க. தம்பி அண்ணனுக்கு அது செய்யக்கூடாதா? அண்ணன் சங்கின்னு தானே திட்டிட்டு இருந்தீங்க. அண்ணன் சங்கி இல்லை போல தெரியுது, பாஜக குறைச்சு மதிப்பிட்டாரு சொல்லிருங்க. பாஜக பெட்டி சின்னதா போச்சு, தாவேக்காட்ட பெரிய பெட்டி வந்துருன்னு சொல்லிட்டு போங்க. என்னன்னு சொல்லிட்டு போங்க. என்னை அதிமுக காரன் விமர்சிச்சது இதே சோகால்டு, என்னை பாஜக காரன் சொன்னது இதே சோகால்டு, என்னை விஜய் காரன் சொல்றது இதே சோகால்டு. புரியுதுங்களா? அப்ப நான் மாறிட்டு இருக்கிறேன்னா நீங்க மாறிட்டு இருக்கீங்களான்னு பாத்துக்க. இவ்வளவுதான். நான் ஒரு நாள் நான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றதில்லை. ஒரு நாள் திரும்ப பெற்றதில்லை இறைவனுடைய புண்ணியத்தில். அப்ப நீங்க மாத்திட்டீங்க. உங்களுடைய ஆசைக்கு என்னை பேச நினைக்கிறீங்க, அதுக்கு நாள் கிடையாது, எனக்கு அதுக்கான வருமானமும் கிடையாது. இன்னொரு ஆப்ஷன்ஸ் ஒன்று வைக்கிறாங்க சார் ஊடகவியலாளர்களே. அதிமுக தவிர்த்துட்டு பாஜக தவிர்த்துட்டு இதர என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளோடு விஜய் தலைமையில கூட்டணிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கிறாங்க. அப்படியான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குமா? திமுக இல்லாமல் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது, அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது. இதெல்லாம் அடிப்படையில் தெரிஞ்ச விஷயம். நம்ம திரும்ப பேசி ஒரு அரித்மெட்டிக் போட வேண்டியது. மக்கள் நல கூட்டணிக்கு என்ன ஆனதோ அதான் நடக்கும். விஜய் தலைமையில ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாத எல்லா அணிக்கும் அதான் நடக்கும். இந்த மக்கள் வந்து அதிமுக திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்றாக இன்னொருவர் உருவாகவில்லை என்றும் நினைக்கிறார். ஓகே, அதனால இட் வில் டேக் டைம். அதிருப்தியில இருந்தா அப்ப அந்த மாற்றுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால தான் வந்து பாஜக 11% வாங்கிச்சு, கூட்டணியா 18% வாங்கிச்சு. அதனால தான் வந்து சீமான் 8% வாங்கினாரு. அதனால தான் விஜய்க்கு இவ்வளவு வரும்னு நினைக்குது. அதனால தான் இந்த 2 கட்சிகளுமான அதிருப்தி தான் அது. ஸோ அப்போ அந்த 2 கட்சிகளோட அதிருப்திங்கிறது ஒரு 8%, 18%, 15% அந்த லெவல் தான். ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் சராசரியா 30% மக்கள் வாக்களிக்கிறது இல்லை, 70%.
அந்த 70% நீங்கள் 100 மாற்றுனீங்க, அந்த 70 100 மாற்றுனீங்கன்னா ஒரு 30% மக்கள் வெளியே ஓட்டு போட்டே தான் இருக்காங்க. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 70 தான் இவங்க 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 35 வாங்குறவங்க வெல்றாங்க. இதுதான் வழக்கமாக இயல்பு. நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 25 வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க 45 வாங்கியிருப்பாங்க. அந்த 2 சேர்த்தா எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். 25 40 70. அதுதான் சொல்லிகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் சார், ஒரு மூத்த தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் விஜயோட பேசியிருக்காரு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் சொல்லியிருக்காரு. விஜய் கூட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, பாமக கூட எல்லாரும் பேசுறாங்க, தேமுதிக கூட எல்லாரும் பேசுறாங்க, விஜய் கூட எல்லாரும் பேசுறாங்க, ஜி.கே. வாசன் கூட எல்லாரும் பேசுறாங்க, டிடிவி கூட எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரோடையும் பேசிட்டே இருக்காங்க. அது வந்து அதிமுகவுக்காகவும் பேசுறாங்க, விஜய்க்காகவும் பேசுறாங்க, திமுக கூட்டணிக்காகவும் பேசுறாங்க, எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. பேச்சுவார்த்தை அதுதான் உங்களுக்கு சொன்னேன், டிசம்பர் சேனல் தாங்க தெரியும். எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, யாரும் எந்த கதவையும் மூடல். இப்போ ஒருவேளை சார் இந்த அணி அமைஞ்சாலுமே, அதிமுக பாஜக விஜய் அப்படிங்கிற அணி அமைஞ்சாலுமே அது எப்படி இருக்கும், மக்கள் மத்தியில் எப்படி எதிரொலிக்கும்? நான் சொல்லிட்டேன், நீங்க கேட்க மாட்டீங்க. உங்க மனசுல வந்து உங்களுக்கு மனசுக்கு தெரியுது, புத்திக்கு தெரிய மாட்டேது, உள்ள இறங்க மாட்டேது. நான் 200 சீட் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு சார் நல்லா இருக்காது சொல்லுங்க சார் சொல்லிருங்க. அது நீங்க உங்க என்னையும் சொல்றீங்க. அவங்க சேர்ந்தாங்கன்னா 200 சீட்டு போய் சீட் வாங்கிருங்க. தயவுசெய்து கட்சி மாறி இருங்க, போய் சீட் வாங்கிருங்க. கொள்கையெல்லாம் விட்டுட்டு போய் சீட் வாங்கிருங்க. எம்எல்ஏ தேவேந்திரன் எம்எல்ஏன்னு தம்பி சந்தோஷப்படுவேன். இல்லை சார், 21 தேர்தலில் கமல்ஹாசன் தனியாக இருந்தார். இப்போ இருக்கிற திமுக கூட்டணி ஜெயிச்சாங்க. இப்போ கமல்ஹாசனும் அந்த கூட்டணிக்கு போகும் பொழுது அது இன்னும் அவங்களுக்கு பலம் சேர்க்காது. 21 கமல்ஹாசன் எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஓட்டு வாங்கினாரு, எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னு சொல்லுங்க, நம்ம பலத்தை கணக்கு பண்ணிடுவோம். 24 அவர் வந்து எத்தனை எம்பிகள் எடுத்தாருன்னு சொல்லுங்க, நம்ம பலத்தை கணக்கு பண்ணிடுவோம். எங்க கூடுதலா ஒரு பலம் சேருது இல்லைங்க, கூடுதலா எவ்வளவு இருந்துச்சு சொல்லுங்க. எவ்வளவு 100 ரூபாய் என்கிட்ட இருக்கு, 50 ரூபாய் உங்கள்ட்ட இருக்கு, இப்ப எவ்வளவுன்னு கேக்குறீங்க? இருங்க பாஸ், 100 ரூபாய் என்கிட்ட இருக்கு, 50 ரூபாய் உங்கள்ட்ட, ரெண்டு சேர்ந்தா 150 ரூபாய் வந்துருச்சு. சரிங்களா? இங்க வந்து எவ்வளவு இருக்கு, அங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க, கமல்ட்ட எவ்வளவுன்னு சொல்லுங்க. 3-4% இருக்கட்டும் சார், அது வந்தாலும் பலம் தானே. ஏற்கனவே வெற்றி கூட்டணி, கூடுதலா இப்ப கமலு வர்றது பிளஸ் பாயிண்ட். இருக்கிறதுக்கே அங்க இடம் இல்லைங்க. அங்க இருக்கிறதுக்கே கூட்டணி என்ன செய்யுன்னு தெரியாம முடிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதாங்க, 2 கம்யூனிஸ்ட் 2 சீட் கூட கேட்குறாங்க. விடுதலை சீட்டில் 2 சீட் கூட ஒத்துக்கிடாது. மதிமுக 6 சீட்டை கேட்குது சொந்த சின்னத்தில். காங்கிரஸ் கட்சி 40 கேட்குது. இதுக்கு எங்கே போவாங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு மூலம் அங்கே இடம் இருக்கான்னு சொல்லுங்க. ஏற்கனவே ஜெயிச்ச அடிப்படையில் பர்சன்டேஜில் அந்த இதில் வச்சு அதுதாங்க, அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். 6க்கு 4 ஜெயிச்சோம்ல, 8 கொடுங்க 6 ஜெயிப்போம்னு கேட்க போகிறாங்க. விடுதலை சீட்டு 10 கூட கொடுக்கலன்னு எங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்க. காங்கிரஸ் 40 கூட போட்டியில் எங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்ல போகிறாங்க. இல்லை இதுக்கு எங்கே இடம் சொல்லுங்க. அப்புறம் அண்ணன் கமல்ஹாசன் கொடுத்துருவோம். அண்ணன் கமல்ஹாசனுக்கு கலைஞர் சொன்னது தான். என்னது சார்? கலைஞர் என்ன சொல்லிருக்காரு, ஃபேமஸான டயலாக், சீட்டு கேட்கும்போது சொல்லுவாரு, இதயத்தில். அவ்வளவுதான். நீங்க சரியான ஊபி, உங்களுக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்குறேன். நீங்க வந்து சரியான ஒரு கலைஞர் என்ன சொல்லிப்பாருன்னு சொல்லும் போது அந்த கான்டெக்ஸ்டே தெரியாம கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்குன்னா அப்ப நீங்க நான் சங்கிங்க நீங்க கரெக்டா சொன்னீங்க பாருங்க. இதயத்தில் இடம். எல்லாரும் செய்திகள் பாக்குறதானே சார்? நீங்க என்ன செய்தி பாக்குறீங்கன்னு உங்க கீழே உங்க ட்வீட்டை பார்த்தா போதும். நீங்க என்ன செய்தி பாக்குறீங்க? என்னோட ட்வீட் ஒண்ணு காட்டுங்க. ஒரு கட்சிக்கு ஆதரவா, நான் சங்கி, நீங்க நடுநிலையாளர். இந்த உலகத்தை என்ன செய்ய சொல்லுங்க. ஆதரவா எந்த ட்வீட்டும் எதிரா நீங்க போட்டு அது ஒரு விவாதாச்சு கொடுமா? நான் பத்திரிகையாளர்கள் வைக்கிறது தானே சார்? நான் எல்லாருமே வைப்போம்ல. நான் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் எப்படி செஞ்சதில்ல, உங்களுக்காக செஞ்சிடறேன். தேவேந்திரன் ட்வீட்டுகள் ஒரு பேட்டி கொடுத்துறேன், அதை மட்டும் உட்கார்ந்து பேசுவோம். நம்ம வந்து அதிமுக பாஜக எல்லாம் ஓரம் கட்டிச்சு. நீங்க ரங்கராஜ் பாண்டியோட ஒரு ட்வீட் நீங்க அப்படி காட்டு. யாரோ ஒருத்தருக்கு சாதகமா பேசினார், இல்ல யாரோ ஒருத்தருக்கு பாதகமா பேசினார். நீங்க பேசிடுறீங்க சார், நான் ட்வீட்டா போட்டுறேன், அவ்வளவுதான். நான் என்ன பேசுறேன்னு சொல்லுங்க வாங்க. நான் என்ன சொல்றேன்? கருத்துக்கள் நான் சாதகமானு உங்களை சொல்றேன். நான் சாதகமான எனக்கு கடலை காட்டுங்க. விஜய் முதலமைச்சர் ஆவாருன்னு சொன்னேனா? பாஜக முதலமைச்சர் ஆகும் சொல்லியிருக்கேனா? அதிமுக கண்ணமுடி ஜெயிக்க சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கேன். என்ன எப்படி நீங்க பிஜேபி சங்கீட்டு ஏடிஎம் கேட்டீங்க, விஜய் காரர் சொல்றீங்க? இந்த 3 ஸ்டேட்மெண்ட் ஒரு வாரம் சொல்ல. நீங்க சொன்ன சோ கால்டுக்கு சொல்லுங்க. நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேனா? திமுக தோக்கும் நீங்க சொல்லுங்க. தோக்கும்னா தோக்கும்னு சொல்ல போறோம். நான் இப்ப சொல்றேன் இல்லங்க, அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணி வர முடியாது, பாஜக ஆட்சி பிடிக்க முடியாது, விஜய் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க திமுக ஆட்சிக்கு வர முடியாது சொல்லுங்க. அதான் சார், நீங்களே சொல்றீங்க அதிமுக இல்லாம ஒரு கூட்டணியால திமுகவை தோக்கடிக்க முடியாது. இந்த கூட்டணி அமையலைன்னா திமுகவுக்கு சாதகமா இருக்கும்னு. திமுக தனித்து போட்டிட்டா வென்றும்னு சொல்லுங்க. எந்த கட்சியும் தனித்து போட்டிட்டா வென்றது. ஏங்க நான் ஒன்னு சொன்னா நீங்க எங்க சொல்றீங்க? திமுக தனித்து போட்டிட்டாலும் கஷ்டம். அது நம்மளுக்கு தெரியும்ல, அரித்மெட்டிக்கலி பார்க்கறோம்ல. புரியுது, விட்டுருங்க. அடுத்து போ. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சார், அதிமுக தனித்து போட்டிட்டா ஜெயிச்சிருமா? நான் தானங்க சொன்னேன். நான் சொன்ன காப்பி நீங்க எனக்கு அந்த மாதிரி தான் சார், அந்த மாதிரி தான். அத தான் நான் சொல்றேன். நான் ஏற்கனவே அதை விட்டுருங்க, நம்ம விவாதம் இது. ஓகே சார், சீமான் அவர்கள் கடும் விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறார். நேற்று கூட இப்போ விஜய் அழைத்து வர்றது, கரூர்லேருந்து மக்களை இங்கே சென்னை அழைத்து வர்றது, மகாபலிபுரம் அழைத்து வர்றதை கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அவருடைய உரிமை வைக்கலாம், நம்ம வந்து இப்படி தப்பு சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்னால் அவருடைய ஃபோக்கஸ் வந்து மாறி இருக்கு, அது அவருக்கு இழப்பு. அதை வந்து தேர்தல் முடிவில் அவருக்கு தெரியும்.
அவர் ஃபோக்கஸ் மாறினது அவருக்கு இழப்பு. ம். அது தப்பு, அது செய்ய வேண்டியதில்லை. ஒரு அண்ணனா சொல்றேன்னு தானே அவர் சொல்றாரு. அது அண்ணனா நம்ம வந்து இந்த இடத்துல அண்ணன் அவர் தம்பின்னு சொல்லி நான் அவர் எங்கேயாவது வந்து எங்கள் அண்ணன் சொல்லிட்டு சொல்கிறாரா? நான் வந்து அவர் அண்ணன் 100 முறை சொல்கிறேன், அவர் என்ன தம்பி 100 முறை சொல்கிறார். அப்போ அண்ணன்னு சொல்கிறவனா தம்பின்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. அவர் உங்களை அண்ணன் சொல்லவே மாட்டேன்றாரு, அவர் வேற பக்கம் போயிட்டு இருக்காருல, உங்களை முதல் மாநாட்டில் எல்லாம் பண்ணிட்டார்ல. அப்புறம் நீங்கள் அந்த பக்கம் விட்டுட்டு நீங்கள் கவுண்டர் கொடுத்தீங்க, முடிஞ்சு வச்சுக்காது. இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? அது உங்களுக்கு லாபம். ஃபோக்கஸ் நீங்கள் மாறிச்சுன்னா உங்களுக்கு விஜய்க்குன்னு போட்டி. அவர் விஜய் என்ன நினைக்கிறாரு? விஜய்க்கும் டிஎம்கேக்கு போட்டின்னு கொண்டு போக பார்க்குறாரு. அதானே சொல்கிறாரு டிஎம்கே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? டிவிகே விசஸ் என்டிகேன்னு கொண்டு போகணுமா? நான் தான்ப்பா ஒரிஜினலாக அதிமுகவுக்கு மாற்றம், நான் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா இருந்தபோது கட்சி ஆரம்பிச்சப்பான்னு நீங்கள் அங்கெல்லாம் போய் நிற்கணும். அதையும் சொல்றாருல்ல, திமுகவும் கடுமையா விமர்சிக்கிறாரு. கூடுதலா எது பிரதானம்னு பார்க்கணுங்க. மதிமுகவுடைய கொள்கையில நீங்க 50 சொல்லலாம், ஆனா ஈழ விடுதலைங்கிறது அவருடைய முதல் கொள்கையா பார்ப்பாங்க. சரிங்களா? பெரியாருக்கு நீங்க 100 கொள்கையை சொல்லலாம், கடவுள் மறுப்புங்க பிரதானமா சொல்லணும். புரியுங்களா? அது பிரதான உனக்கு ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குல்லங்க. அதுல வந்து என்டிகேவோட ஐடென்டிட்டி என்னது? திமுக அதிமுகவுக்கு மாற்றா, விஜய்க்கு மாற்றா, அவ்வளவுதான் சார். இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல சார், டெல்லி தலைமை, பாஜக தலைமை விஜயவோ அல்லது தமிழ்நாட்டு அரசியலையோ எப்படி கவனிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சார். கூட்டணிக்கு வந்தால் நல்லதுன்னு பார்க்குறாங்க, வராட்டா ஒன்றுமில்ல நம்ம இருக்கிற வச்சு பார்ப்போம்னு பார்க்குறாங்க. நவம்பர் முடிஞ்ச பிறகு, பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அவர் வந்தால் ஹாப்பி, வராட்டா வெரி ஹாப்பின்னு இருக்கு. வராட்டா வெரி ஹாப்பி. ஆமாம், என்ன செய்ய முடியுங்க? வரணும் தான் விரும்புகிறாங்க, வராட்டா என்ன செய்ய முடியும்? கட்டாய திருமணம் பண்ண முடியல, கட்டாய திருமணம் பண்ணால் கதைக்காது. ஸோ எது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறாங்க, எந்த ஆப்ஷனுக்கும். திமுகவை தோற்கடிக்கிறதுக்கா அது ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாரு. அது அமித்ஷா அவர்கள் பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு, திமுக தோற்கடிக்கிறது நாங்கள் எது வேணாலும் செய்வோம் இருக்காரு. அது ஓப்பனாக அறிவிக்கப்பட்டது தானே. இல்லை சார், விஜய் வர்றதுக்கு அவங்க சிக்னல் கொடுத்துருக்காங்களா? அவர்லாம் வரணும், கயரை பிடிச்சி இழுக்க முடியாதுங்க, அவர் தானங்க வரணும். இல்லை சார், சில நேரங்களில் ஒரு தேசிய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி இவங்களெல்லாம் சேர்த்துக்கலாம், இவங்களெல்லாம் சேர்த்துக்க வேணான்ற டோன் கூட எல்லாரையும் சேர்த்துக்கிற இடத்துல தான் இருக்காங்க. இல்லை, அவங்க வந்து பிரிக்கிற இடத்துல இல்லை, அவங்க எல்லாரும் சேர்த்து எப்பயுமே அப்படி தான் இருக்காங்க. குமாரசாமி அவங்களுக்கு துரோகம் பண்ணார், சேர்த்துக்கிட்டாங்க. நிதிஷ்குமார் அவங்களுக்கு துரோகம் பண்ணார், சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாம் துரோகம் பண்ணவங்களை கூட சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ ஓவராலாக சார், இப்போ விஜய் சந்திக்கிறது இன்னொரு பக்கம் அமைதியாக இருக்கிறதே ஒரு விமர்சனம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருங்க விமர்சனம் பண்ணுறா? அதை ஏங்க சொல்லவே மாட்டேன்றீங்க? எனக்கு புஷியான வந்து கோச்சுக்கு ரிசைன் பண்ணிட்டு போனான்னு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். ஆதவர்ஜுனா சண்டைக்கு போயிட்டான்னு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். யாரு எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கு. உங்களுக்கு நீங்க ஆசைப்படும்போது உங்களுக்கு கண்டென்ட் நான் தான் உட்கார்ந்து இழிச்சவன், ஏன் என்ன நீங்க பேசிட்டு போங்க, உங்களுக்கு கண்டென்ட் விஜய் வரணுமா? கட்சி சார், கட்சிங்கும் போது அவர் கட்சி அவர் நடத்துறாருங்க. ஏங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்சி நடத்தணும்னு சொல்றீங்க? கருணாநிதி இலக்கியமா பேசினாரு, எம்ஜிஆர் பேசினாரா? நீங்க எம்ஜிஆர் ஏன் இலக்கியம் பேச மாட்டாருன்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டீங்கன்னு அர்த்தம். யார் ஜெயிச்சா? அவர்கிட்ட ஒரு டேலண்ட், இவர்கிட்ட ஒரு டேலண்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்கணும், அந்த டேலண்ட் இவர்கிட்ட இருக்கணும். தலையில என்ன பாக்குறாரு? ராகுல் காந்தி ஏதாவது பேசுறாரா? அவருடைய பேச்சு எங்கேயா அட்ராக்ட் பண்ணிருக்குதா? அதுக்கு என்ன செய்யுது? அவர் வந்து வேற என்னால யாத்திரை போக முடியும், நான் யாத்திரை போறேன். அவருடைய போல நரேந்திர மோடியே யாத்திரையை போலன்னு கேட்பீங்களா? எனக்கு ராகுல் காந்தி போல யாத்திரை பண்ணி நீங்க நடக்க மாட்டீங்கன்னு கேட்பீங்களா? அவருடைய பாலிடிக்ஸ் அவர் பண்றாரு, அவர் அமைதியா இருக்காரு, சத்தமா பேசுறாரு. உங்களுடைய பிரச்சனை என்ன? எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம அல்லது அது வெளியில தெரியாம அப்படி வச்சுக்கிறது அரசியல்ல எடுபடுமா சார்? அவருக்கு எடுபடுதுன்னு சொன்னேன் சார். என்ன சார் நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் சாதகமா போதா இல்லை? நீங்க யாரை பத்தி விவாதம் பண்ணிருக்கீங்க? லாஸ்ட் 10 பேட்டி நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு அரசியல விஜய் ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளவுதானங்க பெரிய ட்ராஜடி. அசெம்பிளியே விவாதிக்குது. அசெம்பிளில அவரை பத்தி சார் நடந்த ஒரு அவரை பத்தி விவாதம் வரலன்னா நீங்க பார்க்கல. பெரும் துயரம், அந்த துயரத்துக்கு அவரை பத்தி விவாதம் வரலன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. நான் ஒன்னும் சொல்றேன், நீங்க வந்து குழந்தை மனசு எனக்கு தெரியும். ஒரு பெரிய ட்ராஜடி நடக்கும்போது அதை பத்தி பேசுவாங்கல்ல சார். மூணாவது அதே பதில் தான். அவரை பத்தி நீங்க அசெம்பிளில பேச நினைச்சீங்கன்னா உங்களுடைய அறியாமை நினைச்சு அந்த வார்த்தை. அவரை மையமிட்டு தான் எல்லா அரசியலும் சொல்லலாம். அப்படித்தானே இப்ப நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க ஒரு நிமிஷம் முன்னாடி எடுத்து பாருங்க. ஏன்னா நடந்த சம்பவம் அப்படிப்பட்டது இல்ல சார். சம்பவத்தை பத்தி மட்டுமா பேசிட்டு இருக்கீங்க? அவர் பேச மாட்டாரு, உட்கார மாட்டாரு, எந்திரிக்க மாட்டாரு, நடக்க மாட்டாரு, பிஜேபி கூட போயிருவாரு, ஏடிஎம் கூட போயிருவாரு, கொடி ஆட்டுறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? சம்பவத்தை பத்தியா பேசுறீங்க சார்? எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு, ஆளுங்கட்சி தலைவர் பேசுறாரு. அப்புறம் என்னங்க அவர் கட்சி அவர் 1000 பேர் பேசுறாங்க, அவருக்கு பேசுறாங்க, இவங்க பேச மாட்டாங்களேன்றது. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? அவருக்கா நாடே பேசுது, நீங்க ஏன் கவலை பண்ணும்? சோ அது அரசியல் களத்துல அது பெருசா தாக்கத்தையோ அல்லது எதிர்ப்பு உணர்வுகளையோ. அவர் டெபாசிட் போயிருன்னு சொல்லுங்க. நீங்க ஆசைப்பட்டு நடக்காதுன்னு உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கீங்க. நீங்க ஆசைப்படாமலாம் இருந்து பழகுங்களேன். உங்களை மீறி உங்க ஆசைப்பட்டே போறீங்க, அதுக்கு மீறி நடக்குது. ஆண்டு அப்படி ஒரு சாபம் வச்சிருக்காங்க. என்ன செய்யறதும் தேவேந்திரன் ஆசைப்பட்டாரா? அதுக்கு மாத்தி செஞ்சு தனியா நின்னா சார் விஜய் இந்த சிச்சுவேஷன் சொன்னது தானங்க. நீங்க ஒரே மேட்டர் திரும்ப கேட்டீங்கன்னா மக்கள் எனக்கு வேற பதில் தெரியல நினைச்சிட போறாங்க. தனியா நின்னா முதலமைச்சர் ஆக மாட்டார், எதிர்கட்சி தலைவர் ஆக மாட்டாரு. அவர் ஜெயிப்பாரா இல்லையாங்கிற தேர்தலில் யாரு எந்த ஊருன்னு பார்த்து தான் சொல்ல முடியும். அவர் கரூர்ல நின்னா வேற, அவர் வந்து கடலூர்ல நின்னா வேற, அவர் வந்து குளித்தல நின்னா வேற. எல்லாம் தெரிஞ்சது தானே. இப்ப நான் என்ன சொல்ல எதிர்பார்க்குறீங்க? கூட்டணி தான் அவருக்கு இருக்கிற ஒரே சேஃபான வாய்ப்பு. கூட்டணி வந்து சீட்டுக்கு உதவும், தனித்து நிற்கிறது ஓட்டுக்கு உதவும். சீட் கன்வர்ஷன் வேணும்னா கூட்டணி.
ம். ஓட்டு வந்தா போதும், 15 வாங்கினேன், 18 வாங்கினேன், 20 வாங்கிட்டேன், முதல் தேர்தல் வாங்கிட்டேன், அந்த பேர் இருந்தா போதும்னா போதும். அது அவருக்கு என்ன தேவைங்கிற முடிவு பண்ணும்ல. எதிர்காலத்துக்கு எது சார் நல்லது? எதிர்காலத்துக்கு ரெண்டுமே நல்லது தான். ம். ஈசிஆர் ரோடு வழியாகவும் போகலாம், OMR ரோடு வழியாகவும் போகலாம், அந்த ரெண்டுமே பாண்டிச்சேரி வந்துடும். ஓட்டு கன்வர்ஷன் கிடைச்சாலும் அது பயன்படுத்திக்க முடியும். அவருடைய விருப்பத்தை பொறுத்தரங்க. அவர் வந்து தொடர் அரசியல் பண்ண நினைச்சாருன்னா பண்ண முடியும். அடுத்த 5 வருஷம் காத்திருக்கணும். அப்ப எம்எல்ஏ இல்லாம MP இல்லாம பண்ண முடியுமான்னு பார்க்கணும். டிபெண்ட்ஸ். விஜய் பண்ணல, சீமான் பண்ணலையா? எந்த எம்எல்ஏ MP இல்லாம? ஆனா RB உதயகுமார் மாதிரியானவங்க அப்படி தனித்து நின்னு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா அப்போ அழிச்சிருவாங்க அல்லது அது அவருடைய கருத்து. Yes, அவர் அந்த சிச்சுவேஷன் 5 வருஷம் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு விஜய் பார்க்கணும். எம்எல்ஏ MP இல்லாம தாக்கு பிடிக்க முடியுமா? முடியுமான்னு பார்க்கணும். முடிஞ்சதுன்னா சந்தோஷம். அதான் நான் சீமான் இந்த பக்கம் இருக்கிறாரு, மற்றவங்களாம் இருக்க முடியாம இருக்கும். முடிஞ்சா சந்தோஷம். அது அவருடைய பாடு, அவருடைய கட்சி. நன்றி சார், உங்களுடைய எனக்கு நீங்க பண்றது மிக்க நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.